நண்பர்களே, இன்றைக்கு பல இளைஞர்கள் ஒரே ஒரு விஷயத்துக்காக தான் அதிகமா கஷ்டப்படுறாங்க. வேலை. படிப்பு இருக்கு, திறமை இருக்கு, ஆனா வேலை இல்ல. அதனால மனசு உடைஞ்சு, நம்பிக்கை குறைந்து, என் வாழ்க்கை எங்க போகுதுன்னு நினைக்கிறாங்க. அப்படித்தான் ஒரு காலத்துல கணேஷ் என்ற இளைஞன் இருந்தான். அவன் படிச்சவன். வேலை தேடி பல இடங்களுக்கு போனான். இன்டர்வியூ போனான். கால் வரல, மெயில் வரல. நாளுக்கு நாள் அவன் மனசுக்குள்ள பயம் அதிகமாயிடுச்சு. நான் யூஸ்லெஸ்ஸா? என்னால எதுவுமே முடியாதா? வீட்டுக்காரங்களுக்கு என்ன பதில் சொல்றது? இந்த கேள்விகள் தான் அவனை தினமும் உறங்க விடாம செய்தது. ஒரு நாள் மனசு ரொம்ப உடைஞ்சு அவன் பழனி முருகன் கோவிலுக்கு போனான். மலை மேல ஏறும்போது ஒவ்வொரு படியிலும் அவன் மனசுக்குள்ள ஒரு பாரம். முருகா, உன்னை எல்லாரும் வெற்றியின் கடவுள் சொல்றாங்க. ஆனா என் வாழ்க்கையில ஒரு வேலை கூட இல்லையே. கோவில்ல முருகன் சிலைய பார்த்ததும் அவன் கவனிச்சான். முருகன் கையில் வேல். அந்த வேல் எதிரிகளை மட்டும் இல்ல, சோம்பல், பயம், சந்தேகம், இந்த மூன்றையும் அறுக்கிற சக்தி. அந்த நிமிஷம் கணேஷ் மனசுக்குள்ள ஒரு தெளிவு வந்தது. முருகன் வேலைய நேரடியா என்கிட்ட கொண்டு வந்து கொடுக்க மாட்டான். ஆனா வேலைக்கான தைரியத்தை என்கிட்ட எழுப்புவான். அன்றிலிருந்து அவன் ஒரு முடிவெடுத்தான். தினமும் காலையில் எழுந்து ஓம் சரவண பவ என்று மனசார சொன்னான். பயந்தாலும் இன்டர்வியூக்கு போனான். ரிஜெக்ஷன் வந்தாலும் முயற்சியை விட்டுடல. மெதுவாக அவன் பேசுற விதம் மாறிச்சு. அவன் நடக்கிற விதம் மாறிச்சு. அவன் கண்களில நம்பிக்கை தெரிந்தது. ஒரு நாள் ஒரு இன்டர்வியூக்கு போனான். இந்த தடவை அவன் பயப்படல. முருகனை நினைச்சு தைரியமா பேசினான். சில நாட்களுக்கு பிறகு ஒரு ஃபோன் கால். கங்க்ராச்சுலேஷன்ஸ், யூ ஆர் செலக்டட். அந்த நிமிஷம் அருண் கண்களில் கண்ணீர் வந்தது. அவன் புரிஞ்சுக்கிட்டான், முருகன் வெளியில இல்ல, அவன் நம் மனசுக்குள்ள தைரியமா நிக்கிற சக்தி. வாழ்க்கைக்கு சொல்லும் நல்ல கருத்துக்கள். நண்பர்களே, முருகன் என்றால் வெறும் பக்தி மட்டும் இல்ல, அவன் ஒரு வாழ்க்கை பாடம். பயத்தை வெல்லு, முயற்சிய விடாத, தோல்வியால் உடையாத, நம்பிக்கைய பிடிச்சிக்கோ. நீ தினமும் மனசார சொன்னா ஓம் சரவண பவ, அது ஒரு வார்த்தை இல்ல, அது ஒரு சக்தி. முருகன் உனக்கு வெற்றிய மட்டும் தரமாட்டான், வெற்றிக்கான தைரியத்தையும் தருவான். அழகான முடிவுரை. நண்பர்களே, இன்று நீ பலவீனமாக இருக்கலாம், ஆனா உன் முயற்சி உன்னை நாளை வலிமையானவனா மாற்றும். முருகன் உன் பக்கம் இருந்தா பயம் உன் பக்கம் இருக்காது. முருகா துணை, வெற்றி துணை, நம்பிக்கை துணை. நன்றி.